அங்கிள், துணி தைச்சிட்டிங்களா? ஏப்பா, இது துணி தைச்சு கொடுத்தா வேலைக்கு அப்பா போற? காலேஜ் முடிச்சு 4 மாசம் ஆச்சு. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா அவன் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறான். ஏதோ மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக விளையாட கிரவுண்டுக்கு போனால் அங்கே போனால் பேட்டிங்கும் கொடுக்க மாட்டாங்க, பவுலிங்கும் கொடுக்க மாட்டானுங்க. ஓரமாக ஃபீல்டிங் நிற்க வைப்பானுங்க. அதையும் மீறி என்ன ஏதுன்னு போய் கேட்டால் அவனுங்க வேலைக்கு போகிறாங்க, சண்டேயில் மட்டும்தான் வருவாங்க, உனக்கு அப்படி இல்லை, நீ சும்மா தானே இருக்கன்னு சொல்லி நம்மளை மட்டும் தட்டுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட் என்னடானா என் கம்பெனியில் வேலை வாங்கி தரான்னு சொல்லி கூப்பிட்றான். என்னோடய ஹெச்ஆர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண, நான் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் உனக்கு. இன்வால்வ்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஹார்ட் ஒர்க். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் வேலைக்கு போகாத. உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேலைக்கு போ. இன்னொருத்தான் மச்சான் அவன் கம்பெனிக்கு போகாத, உனக்கு பிடிச்ச வேலையை செய்யுன்னு சொல்கிறான். என்னதான் பண்ணுறதோ தெரியல. கடைசி வரைக்கும் எவனும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்றாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள் ராத்திரி தூங்காமல் முழிச்சிட்டு இருந்திருக்கேன். உங்கள் வீட்டில் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது காலேஜ் முடிச்சுட்டு இன்னும் ஜாப் போகலையா, அவங்கள இன்னும் ஜாப் போகலையான்னு கேட்காதீங்க. அமைதியாக நிற்கிறதுக்கும் எதுவும் செய்ய முடியாமல் நிற்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. படிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இது யாருமே படிச்சுட்டு வேணும்னு சும்மா இல்லை. இனிமேல் எவன்கிட்டையும் என் ஐடியா என்னன்னு சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நான் யாருன்னு காட்டுறேன். நான் என்ன செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். என் ஸ்டோரியை நானே எழுதுகிறேன். சரியே தப்பு, என் லைஃப்பில் நான் எடுக்கிற டெசிஷனால் நான் வின் பண்ணால் நான் ஹீரோ, லோஸ் பண்ணால் நான் வில்லன். ஹூ ஆம் ஐ? இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குதுன்றது முக்கியம் இல்லை, நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோன்றது தான் முக்கியம். நிறைய இன்வெஸ்டர்ஸை தேடி போனேன். இப்படியே 6 மாதம் போயிடுச்சு. ஒரு வழியாக கடைசியாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் என்னோடய ஐடியாவுக்கு ஓகே சொல்லிட்டாரு. என் ஐடியா சக்ஸஸ் ஆனப்புறம் திரும்ப நான் கிரவுண்டுக்கு போனேன். இப்போ வாங்கினான்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க, ஆனால் நான் போக மாட்டேன். கனா படத்தில் நம்ம எஸ்கே அண்ணன் சொன்னது கரெக்டு தான். இந்த உலகம் ஜெயிச்சிருவோன்னு சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும்.